ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபி மேக்ரோ செஷன். இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ஹேண்டில் த ரேடியோ பட்டன் அண்ட் ஹவு டு ஹேண்டில் த செக் பாக்ஸஸ். ஃபைன். இப்போது ஆல்ரெடி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் இந்த ஏரியாஸில் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு யூசர் ஃபார்ம் க்ரியேட் பண்ணி அதில் எப்படி வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் லிஸ்ட் பாக்ஸ், கோம்போ பாக்ஸ், பட்டன்ஸ், அப்புறம் வந்து லேபிள்ஸ், இதோட வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ இந்த காம்பனண்ட்டில் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, டேட்டாபேஸில் போய்ட்டு எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அப்புறம் வந்து எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி அப்டேட் பண்ணுறது, எப்படி டெலீட் பண்ணுறது, அப்புறம் ஸ்டோர் பண்ண ஒரு எம்ப்ளாயி ரெக்கார்டு வந்து எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறது, அப்புறம் எப்படி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது, அப்புறம் வந்து எப்படி ஒரு இமேஜை ப்ரௌஸ் பண்ணி அதை எப்படி டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு திருப்பி அந்த இமேஜ் எப்படி ரிட்ரைவ் பண்ணுறது. ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம அதே போல் என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேடியோ பட்டனும் செக் பாக்ஸோட யூசேஜ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து இது எப்படி ஒரு ஆப்ரேஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் விஷுவலாக ஃபார்மில் சொல்லிடுறேன். தென் ஐ மூவ் டு கோட். ஓகே, let's see the example. See, I'm just loading the form. I have it as some name like Superman. Okay, fine. Okay, and the employee ID is like 1235 and the email ID is like superman@selfelearning.com. Mobile number is have it as some mobile number like whatever it is, you'll just give that mobile number. Fine. Salaries, whatever it is. Designation, selecting designation as test manager and browsing image. நீங்கள் என்ன இமேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணலாம். பட் இதில் ஒரு கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க இந்த இடத்துல அப்படின்னா 1 2 3 4 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன் என்னோட இமேஜோட இந்த நேம். ஏன் அப்படி கொடுத்தேன்னா என்னோட எம்ப்ளாய் ஐடி இமேஜ் ஐடி ஒன்றா இருக்கிறது. எதுக்கு அப்படின்னா டேட்டாபேஸ்லேருந்து ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இது ஏன் அப்படி கொடுத்தேன்னு நான் சொல்கிறேன். இது ஆல்ரெடி லாஸ்ட் செஷனில் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் ஏன் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு பேசிக் எப்படி வந்து டெக்னிக்கலாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது. இது வந்து சோர்ஸ் பார்த்துலையா, சோர்ஸ் பார்த்தோன்னா இந்த இமேஜ் எங்கே போய் செலக்ட் பண்ண அப்படின்ட்டு நான் டேட்டாபேஸில் போய்ட்டு இது டெஸ்டினேஷன் பார்த்து எங்கே விழுந்துச்சோ அந்த பார்த்து நான் ஸ்டோர் பண்ண வைப்பேன். ஸோ டெஸ்டினேஷன் பார்த்து எங்கே வந்து விழுவும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து விழுவும், வந்துடும் இங்கேருந்து விழுவும் இல்லையா. ஸோ அதை டெலிட் பண்ணிடுறேன். வந்து விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து விழுவும். ஸோ என்னோடய டேட்டாபேஸில் என்ன பார்த்துருக்கோன்னா இந்த பார்த்துருக்கும். ஸோ அதை ரிட்ரைவ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், இந்த பாத் /1 2 3 4 5ன்னு இந்த எம்ப்ளாயி ஐடியை தூக்கி அந்த இடத்துல பாஸ் பண்ணிவிடுவேன். அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல இருந்து விழுந்ததுக்கப்புறம் இந்த பாத் /employee.jpg அப்படின்னு அப்போ எம்ப்ளாயி ஐடியை பேராமீட்டரை பாஸ் பண்ணி .jpg அப்படின்னு போட்டோன்னா இந்த இடத்துல எம்ப்ளாயி ஐடி இருக்கும் 1 2 3 4 5ன்ட்டு அது உங்களுக்கு ரிட்ரைவ் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல காட்டிடும். ஸோ அதனால தான் அப்படி கொடுத்துருக்கேன். ஃபைன். அது நம்ம இப்போ கான்செப்ட் இல்லை. நம்ம பார்க்குறது செக் பாக்ஸ் அண்ட் லைக் ரேடியோ பட்டன். ஃபைன். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல எம்ப்ளாயி இதை செலக்ட் பண்ணிட்டேன். இது தாங்க என்னோடய கான்செப்ட். இந்த இடத்துல மேலாக ஃபீமேலான்னு சொல்கிறேன். ஸோ இவங்க வந்து மேலாக ஃபீமேலான்னு சொல்லிவிட்டு இவர் எந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு, எக்ஸ்என்ற ப்ராஜெக்ட்டில் மட்டும்தான் இருக்காரா இல்லை ஒய்என்ற ப்ராஜெக்ட்டில் இருக்காரா இல்லை ரெண்டுத்துலையுமே அவர் ஹேண்டில் பண்ணுறாரா அப்படின்ற சொல்லியிருக்கேன். ஃபைன். ஓகே, இப்போ நம்ம செலக்டிங் இஸ் மெயில் அண்ட் சூப்பர்மேன் வந்து எக்ஸில் அப்படின்ற ப்ராஜெக்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐம் ஜஸ்ட் சப்மிட்டிங் இட். வேல்யூ ஹஸ் பீன் ஸ்டோர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி இன்டு த டேட்டாபேஸ். ஃபைன். ஓகே, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், வாங்க டேட்டாபேஸில் போய் செக் பண்ணலாம் என்ன வேல்யூ ஸ்டோராக இருக்குது அப்படின்ட்டு. ஃபைன். இமேஜ் டேட்டாபேஸில் போய்ட்டு பார்க்கலாம். கம், வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர். லைக் இமேஜ் ஸ்டோர் ஆகுது. ஃபைனோட டேபிள்ஸ் வந்துருச்சு. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயில் அண்ட் அவரோட ப்ராஜெக்ட் ஸ்டோர் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மறுபடியும் அப்படின்னா, ஐ எம் ஹேவிங் another just I'm editing it again. It's super woman. This time I have to super woman. ஃபைன். ஓகே, இவங்களை ஃபீமேல் செலக்ட் பண்ணுறேன். இவங்க வந்து ஒய்ன்ற ப்ராஜெக்டில் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறேன் இல்லையா. ஸோ இப்போ நான் அவங்களை போய் சப்மிட் பண்ணுறேன். எம்ப்ளாயி 2 அவங்க ஃபீமேல். இப்போ டேட்டாபேஸில் என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். அவங்க வந்து சூப்பர் உமன் வந்து ஃபீமேல் அண்ட் ஒய்ன்ற ப்ராஜெக்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஃபைன். இப்போ வந்து நான் மறுபடியும் என்னோடய இதில் வந்து இன்னொரு எம்ப்ளாயி இவர் வந்து யாருன்னா சூப்பர் ஹீரோ. லெட்ஸ் ஹேவ் இட் இஸ் சூப்பர் ஹீரோ. இவர் மேல்னு சொல்லிட்டேன். இவர் 2 ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, ஒன் ஜஸ்ட் சப்மிட்டிங் இட். இப்போ என்ன டேட்டாபேஸில் இருக்குன்னு பார்க்கலாம். சப்மிட்டிங் இஸ் லெட்ஸ் ஹேவ் இட் இஸ் போத். ஃபைன். இப்போ இப்படி இருக்குது இல்லையா. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிட்ரைவ் பண்ணுறேன் இந்த ஆப்ரேஷன்ஸ். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
இப்போது நான் இதை எடிட் பண்ணுறேன். ஸோ எம்ப்ளாயி 2 யாராக இருந்தாங்க, சூப்பர் உமன் இருந்தாங்க, ஃபீமேல்னு இருந்தாங்க, அவங்க ஒய் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். இப்போ எம்ப்ளாயி 2 நான் ரிட்ரைவ் பண்ணுறேன், எடிட் பண்ணானுங்க பாருங்கள், ஃபீமேல் மாறிடுச்சு, ஒய்ன்ற ப்ராஜெக்ட். இப்போ எம்ப்ளாயி 1 ரிட்ரைவ் பண்ணுங்க பார்ப்போம். மேல் அண்ட் எக்ஸ் ப்ராஜெக்ட் மாறுது. அப்புறம் எம்ப்ளாயி 3 ரிட்ரைவ் பண்ணுங்கள், மேல் எக்ஸ்ஒய் ரெண்டுமே அவர் இருந்தார், சூப்பர் ஹீரோ இல்லையா? ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நான் செலக்ட் பண்ணதை எப்படி திருப்பி நான் ரிட்ரைவ் பண்ணும்போது கரெக்டாக வந்து அந்த ரேடியோ பட்டன் அந்த செக் பாக்ஸ் எப்படி செலக்ட் ஆகிக்குது அப்படின்னா அதுதாங்க பியூட்டிஃபுல்லே. அங்கே தான் அந்த பியூட்டினஸ், கோடோட பியூட்டினஸ் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கோடில் போய்ட்டு லெட்ஸ் கெட் டு த கோட். டெவலப்பர் விஷுவல் பேசிக் ஃபைன் ஓகே. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஃப்ரேம் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புதுசு தான். ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் ஒன்று போட்டுக்கிட்டு அந்த ஃப்ரேம் உள்ளார நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோட ரேடியோ பட்டன் வச்சுருக்கேன். இந்த ரேடியோ பட்டன் நேம் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், மேல் ரேடியோ அண்ட் ஃபீமேல் ரேடியோ அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிட்டேன். பர்ஃபெக்ட் ஓகே. அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன், ப்ராஜெக்ட் டீட்டெயில் செக் பாக்ஸ் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், எக்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்ற அந்த செக் பாக்ஸ்க்கு நேம் வச்சுருக்கேன், ஒய் ப்ராஜெக்ட் அப்படின்னு அந்த செக் பாக்ஸ் நேம் வச்சுருக்கேன். நல்லா இந்த 2 இடத்துல வாட்ச் பண்ணுங்கள். இதோட கேப்ஷன் என்னவாக இருக்குது பாருங்கள், மேல். அதே போல் இதோட ஃபீமேலோட கேப்ஷன் ஃபீமேல். ப்ராஜெக்டில் எக்ஸோட கேப்ஷன் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ராஜெக்ட். இப்போ ஒய் ப்ராஜெக்டோட இந்த காம்பனண்ட்டுக்கோட கேப்ஷன் என்ன இருக்குது பாருங்கள், ஒய் ப்ராஜெக்ட். ஏன் அப்படின்னா ஸ்டோர் பண்ணும்போது டேட்டா பேஸில் போய்ட்டு இந்த கேப்ஷன்ஸ் தாங்க போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ நம்ம கொடுக்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இதை சூஸ் பண்ணுறேன் இல்லையா, சூஸ் பண்ணி சப்மிட் கொடுத்தேன். இப்போ என்ன பண்ணுச்சு, டேட்டா பேஸ் கனெக்ட் நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்துட்டோம். இங்கே தான் இந்த கோட் இருக்குது. இது இல்லாமல் மற்ற ஃபீல்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகிற இடம் செக் பாக்ஸ் ஆப்ரேஷனில் கொடுத்துங்க பாருங்கள். லைக் வாட்ச் இட் வெரி க்ளோஸ்லி. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ இங்கே தான் இந்த கோட் இருக்குது. என்ன அப்படின்னா செக் பாக்ஸ் ஆப்ரேஷன் இஃப் யூசர் ஃபார்ம் டாட் மேல் ரேடியோ ஈக்குவல் டு ட்ரூ அண்ட் யூசர் ஃபார்ம் டாட் ஒய் ப்ராஜெக்ட் டாட் வேல்யூ ஈக்குவல் டு ட்ரூ. வாட் இஸ் திஸ் மீன்? இன்கேஸ் நான் வந்து என்னோட ரேடியோ பட்டன் இருக்கு இல்லையா, அதில் வந்து எக்ஸும் செலக்ட் பண்ணியிருக்கேன், எக்ஸுன்ற ப்ராஜெக்ட்லையும் இருக்கார், ஒய்ன்ற ப்ராஜெக்ட்லையும் இருக்கார் அப்படின்னா அப்போது டேட்டா பேஸில் போய்ட்டு போத்துன்னு ஸ்டோர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ என்னோட செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா யூசர் ஃபார்ம் மேல் ரேடியோ டாட் வேல்யூ, அப்புறம் யூசர் ஃபார்ம் ஒய் ப்ராஜெக்ட், அதாவது யூசர் ஃபார்ம் டாட் ஒய் ப்ராஜெக்ட் டாட் வேல்யூ இது வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொல்லிட்டேன் அந்த இடத்துல அப்படின்னா போத்துன்னு ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் எக்ஸ் ப்ராஜெக்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா யூசர் ஃபார்ம் வந்து அந்த எக்ஸ் ப்ராஜெக்டோட கேப்ஷன்ஸ் போய்ட்டு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. ஒய் ப்ராஜெக்ட் அப்படின்னா ஒய் ப்ராஜெக்ட்னு என்னது, அந்த 2வது ப்ராஜெக்டில் இருந்தாங்க அப்படின்னா 2வது ப்ராஜெக்ட்டை போய்ட்டு ஸ்டோர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். ஃபைன் ஓகே. இங்கே கோடில் I did a mistake. I have to give like x project dot value equal to true and y project dot value equal to true இருந்துச்சு அப்படின்னா டேட்டா பேஸில் போத்துன்னு ஸ்டோர் பண்ணிவிடுங்க. எக்ஸ் ப்ராஜெக்டில் மட்டும் இருந்துச்சுன்னா எக்ஸ் ப்ராஜெக்ட்டை போய்ட்டு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுங்கள், ஒய் ப்ராஜெக்ட் வந்தால் ஒய் ப்ராஜெக்ட் டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ணுங்கள். அதே போல் ரேடியோ பட்டன் பாருங்கள். இன்கேஸ் மேல் ரேடியோ, அதாவது மேலும் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஜெண்டரில் போய்ட்டு அந்த மேல் ரேடியோட கேப்ஷனை ஸ்டோர் பண்ணிவிடுங்க. கேப்ஷன் என்ன நான் வச்சுருந்தேன் பாருங்கள், இங்கே மேலுன்னு வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ இந்த கேப்ஷன் தான் ஸ்டோர் ஆகிடும் போய்ட்டு டேட்டா பேஸில். அதே போல் நான் ஃபீமேலை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபீமேலோட கேப்ஷன் போய்ட்டு ஸ்டோர் ஆகிடும். அதுதான் இங்கே இருக்குது கோடில். இதாங்க அந்த கோட். ஃபைன் ஓகே. ஸோ திஸ் வாட் யூ ஹேவ் டு ரைட் அ கோட் ஃபார் செக் பாக்ஸ் அண்ட் ரேடியோ பட்டன் ஃபார் இன்சர்ட்டிங் ஆப்ரேஷன். ஸோ இன்சர்ட் பண்ணும்போது நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா இன்கேஸ் ஒரு ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸ்ன்ற ப்ராஜெக்ட்டும் ஒய்ன்ற ப்ராஜெக்ட்டும் 2 செக் பாக்ஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 செக் பாக்ஸ் ட்ரூவாக இருக்கிற பட்சத்தில் போத்தும் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிடு. ஸோ அதுக்கான ஆப்ரேஷன். அப்புறம் எக்ஸ் ப்ராஜெக்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ் ப்ராஜெக்டோட கேப்ஷன் எடுத்துகிட்டு போய் போட்டுரு. அப்புறம் ஒய் ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா ஒய் ப்ராஜெக்டை கேப்ஷன் எடுத்து வண்டி போட்டுருங்க அப்படின்றேன். இப்போ இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்டை எக்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா இந்த எக்ஸ் ப்ராஜெக்டோட கேப்ஷன் எக்ஸ் ப்ராஜெக்ட், ஒய் ப்ராஜெக்டோட கேப்ஷன் ஒய் ப்ராஜெக்ட். ஸோ இது போய் டேட்டா பேஸில் வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே வந்து மேலும் செலக்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த மேலோட கேப்ஷன்ஸ் என்ன மேல், அப்புறம் ஃபீமேலோட கேப்ஷன் என்ன ஃபீமேல். இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதோட கேப்ஷன், இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதோட கேப்ஷனை வண்டி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபைன். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இப்போ சப்மிட் பண்ணோன்னா அது என்ன ஆகிடுது, இந்த வேல்யூஸில் தான் இப்போ டேட்டா பேஸில் உட்காந்துட்டு தான் நம்ம பார்த்தோம். அதே போல் ரிட்ரைவ் பண்ணும்போது அகெயின் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே நான் கொடுத்தேன் இல்லையா, இங்கே கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன்னா ஸ்டோர் பண்ணிட்டேன். திருப்பி நான் ரிட்ரைவ் பண்ணும்போது எப்படி நான் ஸ்டோர் பண்ணதை வந்துச்சு அப்படின்னா இப்படி தாங்க வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் த கோட் ஃபார் தட். ஃபார்
செக் பாக்ஸுக்கு எப்படி கோட் எழுதியிருக்கேன் அண்ட் ரேடியோ பட்டனுக்கு எப்படி கோட் எழுதியிருக்கேன் பாருங்கள். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். பட் இது உங்களுக்கு ரொம்ப ஒரு சின்ன டெக்னிக்ஸ் தாங்க. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டெக்னிக். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். செக் பாக்ஸ் ஆப்ரேஷன்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஏஃப் என்னோட ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து போத்தாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண சொல்லிட்டேன், யூசர் ஃபார்மில் இருக்கிற அந்த எக்ஸ் ப்ராஜெக்ட்டு ஒய் ப்ராஜெக்ட்டு ரெண்டுத்தையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன், ட்ரூ ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ திஸ் ஆர் தட் கோட். இப்போ என்னது எக்ஸ் ப்ராஜெக்ட்ன்றது என்னோட அந்த எக்ஸ் ப்ராஜெக்ட்ன்ற செக் பாக்ஸ், அதாவது இது இந்த இடம் இந்த எக்ஸ் ப்ராஜெக்ட் இந்த ஒய் ப்ராஜெக்ட் இது ரெண்டுமே ப்ராஜெக்ட் வந்து டேட்டாபேஸில் போத்தாக இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்தையும் போயிட்டு ட்ரூ ஆக்கிடுங்க அப்படின்னா ரெண்டுமே செலக்ட் ஆகிடும். ஸோ அதே போல் இங்கே பாருங்கள், இன்கேஸ் நான் வந்து ஒய் ப்ராஜெக்ட் மட்டும் என்னோடய டேட்டாபேஸில் நான் அதாவது ஸ்டோர் பண்ணியிருக்குது எக்ஸ் ப்ராஜெக்டாக மட்டும் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிடுங்க, யூசர் ஃபார்மில் போயிட்டு எக்ஸ் ப்ராஜெக்ட் வேல்யூஸ் போட்டு ட்ரூ ஆக்கிட்டு ஒய் ப்ராஜெக்டை ஃபால்ஸ் ஆக்கி விட்ருங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இன்கேஸ் செலக்ட் ஆயிருந்தாலும் செலக்ட் ஆகலனாலும் ஒய் ப்ராஜெக்ட் ஃபால்ஸ் ஆகிடணும், எக்ஸ் ப்ராஜெக்ட் மட்டும் ட்ரூவாக இருக்கணும். அதே போல் இன்கேஸ் நான் வந்து என்னோடய ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து ஒய் ப்ராஜெக்ட் நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஒய் ப்ராஜெக்ட் மட்டும் ட்ரூ ஆகிட்டு எக்ஸ் ப்ராஜெக்ட் வந்து ஃபால்ஸ் ஆகிடுங்க அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் வாட் த கோட் கைஸ். வெரி வெரி சிம்பிள். ரெண்டுமே போத்தாக இருக்கிற பட்சத்தில் ரெண்டுமே ட்ரூ ஆக்கிடுங்க, ரெண்டு ரெடி செக் பாக்ஸையும் ட்ரூ ஆக்கிடுங்க. ஒன்று மட்டும் எக்ஸ் ப்ராஜெக்ட்னு ஸ்டோர் ஆகிருக்கிற இடத்துல அப்படின்னா அந்த எக்ஸ் ப்ராஜெக்டோட அந்த செக் பாக்ஸ் மட்டும் ட்ரூ ஆக்கிட்டு ஒய் ப்ராஜெக்ட் ஃபால்ஸ் ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோதான் கான்செப்ட். இப்போ ரேடியோ பட்டன் பாருங்கள், அதே தான். இப்போ இன்கேஸ் டேட்டாபேஸில் மேல்னு இருந்துச்சுன்னா மேல் ரேடியோ மட்டும் ட்ரூ ஆக்கிடுங்க, இன்கேஸ் ஃபீமேலாக இருந்துச்சுன்னா ஃபீமேலை மட்டும் ட்ரூ ஆக்குங்க அப்படின்ட்டு. திஸ் இஸ் ஃபார் த கோட் கைஸ். அவ்வளோதான். ஸோ எடிட் பண்ணும்போது இப்படி தான் நீங்கள் ரிட்ரை பண்ணணும். தேர் இஸ் நோ ஆப்ஷன் அதர்வைஸ். அந்த அடுத்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. இப்போ அதே போல் ரிட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்கேஸ் மாற்றுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணால் மாற்றிட்டு அப்டேட் பண்ணோம் இல்லையா, அப்போ அந்த அந்த ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எம்ப்ளாயி 1 அப்படின்ட்டு இருக்காங்க, இவங்களை நான் இப்போ எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன இருக்குது, இவங்க வந்து சூப்பர் மேன், சும்மா ஜஸ்ட் 1 ஆட் பண்ணிவிடுவோம். இப்போது இவர் வந்து நான் 2 ப்ராஜெக்டில் போடுறேன். எக்ஸ் ஒய்ன்னு 2 ப்ராஜெக்டில் போட்டுட்டேன். இப்போ என்ன ஆகும், நான் ஜஸ்ட் அப்டேட்டிங் இட். அப்போ என்ன ஆகிடுது, எனக்கு அப்டேட் ஆகுது. எம்ப்ளாயி 1 இப்போ 2 ப்ராஜெக்ட். இப்போ நான் எம்ப்ளாயி 2க்கு போய்ட்டு எம்ப்ளாயி 1 வரேன், உங்களுக்கு அப்போ டிஃப்ரென்ஸ் புரியும். எம்ப்ளாயி 2 என்ன ஆகிடுச்சு, எம்ப்ளாயி 2ன்றது சூப்பர் உமன் ஃபீமேல் அண்ட் இவங்க ஒய் ப்ராஜெக்ட் மட்டும் இருக்காங்க. முன்னாடி எம்ப்ளாயி 1 பாருங்கள், இப்போ நான் எடிட் பண்ணுறேன், அது என்ன வரும் பாருங்கள். மேல் XY, முன்னாடி ஒரு எக்ஸ்ன்ற ப்ராஜெக்ட் மட்டும் தானே அந்த இப்போ XYன்னு அப்டேட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது அப்டேட் பண்ணும்போது என்ன பண்ணணும், அதுக்கு நான் கோடு உங்களுக்கு காட்டுறேன். அப்டேட் பண்ணது ஒன்றுமே இல்லைங்க, சப்மிட் பண்ணும்போது என்ன பண்ணீங்களோ அதே தான் அப்டேட்டும். இப்போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எடுத்துகிட்டு எடிட் பண்ணிங்களே, எடிட் பண்ணிட்டு திருப்பி என்ன பண்ணுறீங்க, அதே கோடு தான். இன்சர்ட் பண்ணும்போது என்ன கோடு போட்டிங்களோ அதே தான். ட்ரூ ரெண்டுமே ட்ரூவாக இருக்கா, அப்போ போத்துன்னு போய் ஸ்டோர் ஆகிருக்கும் டேட்டாபேஸில். அதுதான் நடந்துச்சு. இங்கே பாருங்க, எக்ஸில் போய் போத்துன்னு உட்காந்துருக்கு பாருங்க, அவ்வளோதான். இப்போ போத்துன்னு இருந்துச்சுன்னா என்ன இங்கே வரணும், போத் இருந்துச்சுன்னா என்ன வரும், ரெண்டுமே என்ன பண்ணிவிடும், இது ரெண்டுமே ட்ரூவாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ போத்துன்னு ஸ்டோர் ஆகிடுச்சு. போத் அப்படிங்கும்போது எடிட் பண்ணும்போது என்னவா டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு, போத்தில் என்ன டிஸ்பிளே பண்ண சொன்னேன், எக்ஸும் ஒய்யும் ட்ரூவாக இருக்க சொன்னேன்னா அதுதான் உங்களுக்கு எப்படி தெரியுதுங்க. EMP 1 வருங்க, போத்தும் ஸ்டோர் ஆகிருக்குன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் கண்டிஷன்ஸில், எக்ஸ் ஒய்யும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அதுதாங்க இங்கே நடக்குது. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஸோ இன்றைக்கி கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பட் இதோட யூசேஜ் பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி 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 பியூட்டிஃபுல். பட் சின்ன டெக்னிக் என்ன அப்படின்னா, இது தெரியுதா, இன்கேஸ் இது தெரிஞ்சுன்னா இதை ஃபால்ஸ் ஆக்கிடு, இது தெரிஞ்சுன்னா இதை ஃபால்ஸ் ஆக்கிடு, அவ்வளோதான் கான்செப்ட். இன்கேஸ் செக் பாக்ஸ் அப்படின்னா எப்படி, ரேடியோ பட்டன் அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்ட். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் கைஸ். இன்றைக்கியோட இது வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதோட பியூட்டிஃபுல்னஸ் புரியும். ஃபைன், ஓகே. நம்ம அடுத்த செஷனில் வேறு ஒரு நல்ல கான்செப்டில் உங்களுக்கு வேறு ஒரு இன்னோவேட்டிவ் கான்செப்ட்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப். தேங்க்ஸ் a lot. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபி மேக்ரோ செஷன். இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ஹேண்டில் த ரேடியோ பட்டன் அண்ட் ஹவு டு ஹேண்டில் த செக் பாக்ஸஸ். ஃபைன். இப்போது ஆல்ரெடி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் இந்த ஏரியாஸில் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு யூசர் ஃபார்ம் க்ரியேட் பண்ணி அதில் எப்படி வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் லிஸ்ட் பாக்ஸ், கோம்போ பாக்ஸ், பட்டன்ஸ், அப்புறம் வந்து லேபிள்ஸ், இதோட வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ இந்த காம்பனண்ட்டில் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, டேட்டாபேஸில் போய்ட்டு எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அப்புறம் வந்து எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி அப்டேட் பண்ணுறது, எப்படி டெலீட் பண்ணுறது,
அப்புறம் ஸ்டோர் பண்ண ஒரு எம்ப்ளாயி ரெக்கார்டு வந்து எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறது, அப்புறம் எப்படி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது, அப்புறம் வந்து எப்படி ஒரு இமேஜை ப்ரௌஸ் பண்ணி அதை எப்படி டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு திருப்பி அந்த இமேஜ் எப்படி ரிட்ரைவ் பண்ணுறது. ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம அதே போல் என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேடியோ பட்டனும் செக் பாக்ஸோட யூசேஜ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து இது எப்படி ஒரு ஆப்ரேஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் விஷுவலாக ஃபார்மில் சொல்லிடுறேன். தென் ஐ மூவ் டு கோட். ஓகே, let's see the example. See, I'm just loading the form. I have it as some name like Superman. Okay, fine. Okay, and the employee ID is like 12345 and the email ID is like superman@selfielearning.com. Mobile number is have it as some mobile number like whatever it is, you'll just give that mobile number. Fine. Salaries, whatever it is. Designation, selecting designation as test manager and browsing image. நீங்கள் என்ன இமேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணலாம். பட் இதில் ஒரு கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க இந்த இடத்துல அப்படின்னா 12345 அப்படின்னு கொடுத்துருக்கேன் என்னோடய இமேஜோட இந்த நேம். ஏன் அப்படி கொடுத்தேன்னா என்னோடய எம்ப்ளாய் ஐடியும் இமேஜ் ஐடியும் ஒன்றா இருக்கிறது. எதுக்கு அப்படின்னா டேட்டாபேஸ்லேருந்து ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இது ஏன் அப்படி கொடுத்தேன்னு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி லாஸ்ட் செஷனில் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் ஏன் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு பேசிக் எப்படி வந்து டெக்னிக்கலாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது. இது வந்து சோர்ஸ் பார்த்துலையா, சோர்ஸ் பார்த்தோன்னா இந்த இமேஜ் எங்கே போய் செலக்ட் பண்ண அப்படின்ட்டு நான் டேட்டாபேஸில் போயிட்டு இது டெஸ்டினேஷன் பார்த்து எங்கே விழுந்துச்சோ அந்த பார்த்து நான் ஸ்டோர் பண்ண வைப்பேன். ஸோ டெஸ்டினேஷன் பார்த்து எங்கே வந்து விழுவும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து விழுவும், அது இங்கேருந்து விழுவும் இல்லையா. ஸோ அதை டெலிட் பண்ணிடுவேன். வந்து விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து விழுவும். ஸோ என்னோடய டேட்டாபேஸில் என்ன பார்த்துருக்கோன்னா இந்த பாத் இருக்கும். ஸோ அதை ரிட்ரைவ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், இந்த பாத் /12345 அந்த எம்ப்ளாயி ஐடியை தூக்கி அந்த இடத்துல பாஸ் பண்ணிவிடுவேன். அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல விழுந்ததுக்கப்புறம் இந்த பாத் /employee.id.jpg அப்படின்னு அப்போ எம்ப்ளாயி ஐடியை பேராமீட்டரை பாஸ் பண்ணி .jpg அப்படின்னு போட்டோன்னா இந்த இடத்துல எம்ப்ளாயி ஐடி இருக்கும் 12345 அது உங்களுக்கு ரிட்ரைவ் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல காட்டிடும். ஸோ அதனால தான் அப்படி கொடுத்துருக்கேன். ஃபைன், அது நம்ம இப்போ கான்செப்ட் இல்லை. நம்ம பார்க்குறது செக் பாக்ஸ் அண்ட் லைக் ரேடியோ பட்டன். ஃபைன், ஓகே. இப்போ நான் இந்த இடத்துல எம்ப்ளாயி இதை செலக்ட் பண்ணிட்டேன். இது தாங்க என்னோடய கான்செப்ட். இந்த இடத்துல மேலா ஃபீமேலான்னு சொல்கிறேன். ஸோ இவங்க வந்து மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு இவர் எந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு, எக்ஸ்என்ற ப்ராஜெக்ட்டில் மட்டும்தான் இருக்காரா இல்லை ஒய்என்ற ப்ராஜெக்ட்டில் இருக்காரா இல்லை ரெண்டுத்துலையுமே அவர் ஹேண்டில் பண்ணுறாரா அப்படின்ற சொல்லியிருக்கேன். ஃபைன், ஓகே. இப்போ நம்ம செலக்டிங் இஸ் மெயில் அண்ட் சூப்பர்மேன் வந்து எக்ஸில் அப்படின்ற ப்ராஜெக்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ஜஸ்ட் சப்மிட்டிங் இட். வேல்யூ ஹஸ் பீன் ஸ்டோர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி இன்டு த டேட்டாபேஸ். ஃபைன், ஓகே. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், வாங்க டேட்டாபேஸில் போய் செக் பண்ணலாம் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஃபைன், இமேஜ் டேட்டாபேஸில் போய்ட்டு பார்க்கலாம். கம், வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர். லைக் இமேஜ் ஸ்டோர் ஆகுது. ஃபைன், என்னோட டேபிள்ஸ் வந்துருச்சு. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயில் அண்ட் அவரோட ப்ராஜெக்ட் ஸ்டோர் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மறுபடியும் அப்படின்னா ஐ எம் ஹேவிங் another just I'm editing it again. It's Superwoman. This time I have to Superwoman. ஃபைன், ஓகே. இவங்களை ஃபீமேல் செலக்ட் பண்ணுறேன். இவங்க வந்து ஒய்ன்ற ப்ராஜெக்டில் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறேன் இல்லையா. ஸோ இப்போ நான் அவங்களை போய் சப்மிட் பண்ணுறேன். எம்ப்ளாயி 2 அவங்க ஃபீமேல். இப்போ டேட்டாபேஸில் என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். அவங்க வந்து சூப்பர்வுமன் வந்து ஃபீமேல் அண்ட் ஒய்ன்ற ப்ராஜெக்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஃபைன், இப்போ வந்து நான் மறுபடியும் என்னோடய இதில் வந்து இன்னொரு எம்ப்ளாயி இவர் வந்து யாருன்னா சூப்பர் ஹீரோ. லெட்ஸ் ஹேவ் இட் இஸ் சூப்பர் ஹீரோ. இவர் மேல்னு சொல்லிட்டேன். இவர் 2 ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, ஒன் ஜஸ்ட் சப்மிட்டிங் இட். இப்போ என்ன டேட்டாபேஸில் இருக்குன்னு பார்க்கலாம். சப்மிட்டிங் லெட்ஸ் ஹேவ் இட் இஸ் போத். ஃபைன், இப்போ இப்படி இருக்குது இல்லையா. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிட்ரைவ் பண்ணுறேன் இந்த ஆப்ரேஷன்ஸ். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது நான் இதை எடிட் பண்ணுறேன். ஸோ எம்ப்ளாயி 2 யாராக இருந்தாங்க, சூப்பர் உமன் இருந்தாங்க, ஃபீமேல்னு இருந்தாங்க, அவங்க ஒய் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். இப்போ எம்ப்ளாயி 2 நான் ரிட்ரைவ் பண்ணுறேன். எடிட் பண்ணானுங்க பாருங்கள், ஃபீமேல் மாறிடுச்சு ஒய்ன்ற ப்ராஜெக்ட். இப்போ எம்ப்ளாயி 1 ரிட்ரைவ் பண்ணுங்க பார்ப்போம். மேல் அண்ட் எக்ஸ் ப்ராஜெக்ட் மாறுது. அப்புறம் எம்ப்ளாயி 3 ரிட்ரைவ் பண்ணுங்கள், மேல் XY ரெண்டுமே அவர் இருந்தார் சூப்பர் ஹீரோ இல்லையா. ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நான் செலக்ட் பண்ணதை எப்படி திருப்பி நான் ரிட்ரைவ் பண்ணும்போது கரெக்டாக வந்து அந்த ரேடியோ பட்டன் அந்த செக் பாக்ஸ் எப்படி செலக்ட் ஆகிக்குது அப்படின்னா அதுதாங்க பியூட்டிஃபுல்லாக
அங்கே தான் அந்த பியூட்டினஸ் கோடோட பியூட்டினஸ் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கோடில் போய்ட்டு லெட்ஸ் கெட் டு த கோட். சரி, டெவலப்பர் விஷுவல் பேசிக் ஃபைன் ஓகே. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஃப்ரேம் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புதுசு தான். ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் போட்டுக்கிட்டு அந்த ஃப்ரேம் உள்ளார நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோட ரேடியோ பட்டன் வச்சுருக்கேன். இந்த ரேடியோ பட்டன் நேம் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், மேல் ரேடியோ அண்ட் ஃபீமேல் ரேடியோ அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிட்டேன். பர்ஃபெக்ட் ஓகே. அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன், ப்ராஜெக்ட் டீட்டெயில் செக் பாக்ஸ் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், எக்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்ற அந்த செக் பாக்ஸ்க்கு நேம் வச்சுருக்கேன், ஒய் ப்ராஜெக்ட் அப்படின்னு அந்த செக் பாக்ஸ் நேம் வச்சுருக்கேன். நல்லா இந்த 2 இடத்துல வாட்ச் பண்ணுங்கள். இதோட கேப்ஷன் என்ன இருக்குது பாருங்கள், மேல். அதே போல் இதோட ஃபீமேலோட கேப்ஷன் ஃபீமேல். ப்ராஜெக்டில் எக்ஸோட கேப்ஷன் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ராஜெக்ட். இப்போ ஒய் ப்ராஜெக்டோட இந்த காம்பனண்ட்டுக்கோட கேப்ஷன் என்ன இருக்குது பாருங்கள், ஒய் ப்ராஜெக்ட். ஏன் அப்படின்னா ஸ்டோர் பண்ணும்போது டேட்டா பேஸில் போய்ட்டு இந்த கேப்ஷன்ஸ் தாங்க போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ நம்ம கொடுக்க போகிறேன். சரி, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இதை சூஸ் பண்ணுறேன் இல்லையா, சூஸ் பண்ணி சப்மிட் கொடுத்தேன். இப்போ என்ன பண்ணுச்சு, டேட்டா பேஸ் கனெக்ட் நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்துட்டோம். இங்கே தான் இந்த கோட் இருக்குது. சரி, இது இல்லாமல் மற்ற ஃபீல்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகிற இடம் செக் பாக்ஸ் ஆப்ரேஷனில் கொடுத்துருங்க பாருங்கள். லைக் வாட்ச் இட் வெரி க்ளோஸ்லி. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ இங்கே தான் இந்த கோட் இருக்குது. என்ன அப்படின்னா செக் பாக்ஸ் ஆப்ரேஷன் இஃப் யூசர் ஃபார்ம் டாட் மேல் ரேடியோ ஈக்குவல் டு ட்ரூ அண்ட் யூசர் ஃபார்ம் டாட் ஒய் ப்ராஜெக்ட் டாட் வேல்யூ ஈக்குவல் டு ட்ரூ. வாட் இஸ் திஸ் மீன், இன்கேஸ் நான் என்னோட ரேடியோ பட்டன் இருக்கு இல்லையா, அதில் எக்ஸும் செலக்ட் பண்ணியிருக்கேன், எக்ஸுன்ற ப்ராஜெக்ட்லையும் இருக்கார், ஒய்ன்ற ப்ராஜெக்ட்லையும் இருக்கார் அப்படின்னா அப்போது டேட்டா பேஸில் போய்ட்டு போத்துன்னு ஸ்டோர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போது என்னோடய செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா யூசர் ஃபார்ம் மேல் ரேடியோ டாட் வேல்யூ, அப்புறம் யூசர் ஃபார்ம் ஒய் ப்ராஜெக்ட், அதாவது யூசர் ஃபார்ம் டாட் ஒய் ப்ராஜெக்ட் டாட் வேல்யூ இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொல்லிட்டேன் அந்த இடத்துல அப்படின்னா போத்துன்னு ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் எக்ஸ் ப்ராஜெக்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா யூசர் ஃபார்ம் அந்த எக்ஸ் ப்ராஜெக்டோட கேப்ஷன்ஸ் போய்ட்டு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. ஒய் ப்ராஜெக்ட் அப்படின்னா ஒய் ப்ராஜெக்ட்னு என்னது, அந்த 2வது ப்ராஜெக்டில் இருந்தாங்க அப்படின்னா 2வது ப்ராஜெக்டை போய்ட்டு ஸ்டோர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். ஃபைன் ஓகே. இங்கே கோடில் ஆட் மிஸ்டேக். ஐ ஹேவ் டு கிவ் லைக் எக்ஸ் ப்ராஜெக்ட் டாட் வேல்யூ ஈக்குவல் டு ட்ரூ அண்ட் ஒய் ப்ராஜெக்டோட வேல்யூ ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா டேட்டா பேஸில் போத்துன்னு ஸ்டோர் பண்ணிவிடுங்க. எக்ஸ் ப்ராஜெக்டில் மட்டும் இருந்துச்சுன்னா எக்ஸ் ப்ராஜெக்ட்டை போய்ட்டு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுங்கள், ஒய் ப்ராஜெக்ட் வந்தால் ஒய் ப்ராஜெக்ட் டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ணுங்கள். அதே போல் ரேடியோ பட்டன் பாருங்கள். இன்கேஸ் மேல் ரேடியோ, அதாவது மேலும் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஜெண்டரில் போய்ட்டு அந்த மேல் ரேடியோட கேப்ஷனை ஸ்டோர் பண்ணிவிடுங்க. கேப்ஷன் என்ன நான் வச்சுருந்தேன் பாருங்கள், இங்கே மேலுன்னு வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ இந்த கேப்ஷன் தான் ஸ்டோர் ஆகிடும் போய்ட்டு டேட்டா பேஸில். அதே போல் நான் ஃபீமேலை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபீமேலோட கேப்ஷன் போய்ட்டு ஸ்டோர் ஆகிடும். அதுதான் இங்கே இருக்குது கோடில். இதாங்க அந்த கோட். ஃபைன் ஓகே. ஸோ திஸ் வாட் யூ ஹேவ் டு write a code for a checkbox and radio button for inserting operation. ஸோ இன்சர்ட் பண்ணும்போது நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, இன்கேஸ் ஒரு ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸ்ன்ற ப்ராஜெக்ட்டும் ஒய்ன்ற ப்ராஜெக்ட்டும் 2 செக் பாக்ஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 செக் பாக்ஸ் ட்ரூவாக இருக்கிற பட்சத்தில் போத்தும் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதுக்கான ஆப்ரேஷன். அப்புறம் எக்ஸ் ப்ராஜெக்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ் ப்ராஜெக்டோட கேப்ஷன் எடுத்துகிட்டு போய் போட்டுரு. அப்புறம் ஒய் ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா ஒய் ப்ராஜெக்டை கேப்ஷன் எடுத்து போட்டுருங்க அப்படின்ற. இப்போ இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்டை எக்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா இந்த எக்ஸ் ப்ராஜெக்டோட கேப்ஷன் எக்ஸ் ப்ராஜெக்ட், ஒய் ப்ராஜெக்டோட கேப்ஷன் ஒய் ப்ராஜெக்ட். ஸோ இது போய் டேட்டா பேஸில் வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே மேலும் செலக்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த மேலோட கேப்ஷன்ஸ் என்ன மேல், அப்புறம் ஃபீமேலோட கேப்ஷன் என்ன ஃபீமேல். இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதோட கேப்ஷன், இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதோட கேப்ஷனை போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபைன். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இப்போ சப்மிட் பண்ணோன்னா அது என்ன ஆகிடுது, இந்த வேல்யூஸில் தான் இப்போ டேட்டா பேஸில் உட்காந்துருது தான் நம்ம பார்த்தோம். அதே போல் ரிட்ரைவ் பண்ணும்போது அகெயின் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே நான் கொடுத்தேன் இல்லையா, இங்கே கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன்னா ஸ்டோர் பண்ணிட்டேன். திருப்பி நான் ரிட்ரைவ் பண்ணும்போது எப்படி நான் ஸ்டோர் பண்ணதை வந்துச்சு அப்படின்னா இப்படி தாங்க வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் த கோட் ஃபார் தட். ஃபார் செக் பாக்ஸுக்கு எப்படி கோட் எழுதிருக்கேன் அண்ட் ரேடியோ பட்டனுக்கு எப்படி கோட் எழுதிருக்கேன் பாருங்கள். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். பட் இது உங்களுக்கு ரொம்ப ஒரு சின்ன டெக்னிக்ஸ் தாங்க. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டெக்னிக். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். செக் பாக்ஸ் ஆப்ரேஷன்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஏஃப் என்னோட ப்ராஜெக்டோட வேல்யூ போத்தாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண சொல்லிட்டேன், யூசர் ஃபார்மில் இருக்கிற அந்த எக்ஸ் ப்ராஜெக்ட் ஒய் ப்ராஜெக்ட் ரெண்டுத்தையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் ட்ரூ ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் தட் கோட். இப்போ என்னது எக்ஸ் ப்ராஜெக்ட்ன்றது என்னோட அந்த எக்ஸ் ப்ராஜெக்ட்ன்ற செக் பாக்ஸ், அதாவது இது இந்த இடம்
இந்த இடம், இந்த எக்ஸ் ப்ராஜெக்ட் இந்த ஒய் ப்ராஜெக்ட், இது ரெண்டுமே ப்ராஜெக்ட் வந்து டேட்டாபேஸில் போத்தாக இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்தையும் போயிட்டு ட்ரூ ஆக்கிடுங்க அப்படின்னா ரெண்டுமே செலக்ட் ஆகிடும். ஸோ அதே போல் இங்கே பாருங்கள், இன்கேஸ் நான் வந்து ஒய் ப்ராஜெக்ட் மட்டும் என்னோடய டேட்டாபேஸில் நான் அதாவது ஸ்டோர் பண்ணியிருக்குது எக்ஸ் ப்ராஜெக்டாக மட்டும் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிடுங்க, யூசர் ஃபார்மில் போயிட்டு எக்ஸ் ப்ராஜெக்ட் டாட் வேல்யூஸ் போட்டு ட்ரூ ஆக்கிட்டு ஒய் ப்ராஜெக்டை ஃபால்ஸ் ஆக்கி விட்ருங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இன்கேஸ் செலக்ட் ஆயிருந்தாலும் செலக்ட் ஆகலனாலும் ஒய் ப்ராஜெக்ட் ஃபால்ஸ் ஆகிடணும், எக்ஸ் ப்ராஜெக்ட் மட்டும் ட்ரூவாக இருக்கணும். அதே போல் இன்கேஸ் நான் வந்து என்னோடய ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து ஒய் ப்ராஜெக்ட் நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஒய் ப்ராஜெக்ட் மட்டும் ட்ரூ ஆகிட்டு எக்ஸ் ப்ராஜெக்ட் வந்து ஃபால்ஸ் ஆகிடுங்க அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் வாட் த கோட் கைஸ். வெரி வெரி சிம்பிள். ரெண்டுமே போத்தாக இருக்கிற பட்சத்தில் ரெண்டுமே ட்ரூ ஆக்கிடுங்க, ரெண்டு ரெடி செக் பாக்ஸையும் ட்ரூ ஆக்கிடுங்க. ஒன்று மட்டும் எக்ஸ் ப்ராஜெக்ட்னு ஸ்டோர் ஆகிருக்கிற இடத்துல அப்படின்னா அந்த எக்ஸ் ப்ராஜெக்டோட அந்த செக் பாக்ஸ் மட்டும் ட்ரூ ஆக்கிட்டு ஒய் ப்ராஜெக்ட் ஃபால்ஸ் ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோதான் கான்செப்ட். இப்போ ரேடியோ பட்டன் பாருங்கள், அதே தான். இப்போ இன்கேஸ் டேட்டாபேஸில் மேலுன்னு இருந்துச்சுன்னா மேல் ரேடியோ மட்டும் ட்ரூ ஆக்கிடுங்க, இன்கேஸ் ஃபீமேலாக இருந்துச்சுன்னா ஃபீமேலை மட்டும் ட்ரூ ஆக்குங்க அப்படின்ட்டு. திஸ் இஸ் ஃபார் த கோட் கைஸ். அவ்வளோதான். ஸோ எடிட் பண்ணும்போது இப்படி தான் நீங்கள் ரிட்ரை பண்ணணும். தேர் இஸ் நோ ஆப்ஷன் அதர்வைஸ். அந்த அடுத்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. இப்போ அதே போல் ரிட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்கேஸ் மாற்றுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், மாற்றிட்டு அப்டேட் பண்ணோம் இல்லையா, அப்போ அந்த அந்த ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எம்ப்ளாயி 1 அப்படின்ட்டு இருக்காங்க, இவங்களை நான் இப்போ எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன இருக்குது, இவங்க வந்து சூப்பர் மேன் சும்மா ஜஸ்ட் 1 ஆட் பண்ணிவிடுவோம். இப்போது இவர் வந்து நான் 2 ப்ராஜெக்டில் போடுறேன். எக்ஸ் ஒய்ன்னு 2 ப்ராஜெக்டில் போட்டுட்டேன். இப்போ என்ன ஆகும், நான் ஜஸ்ட் அப்டேட்டிங் இட். அப்போ என்ன ஆகிடுது, எனக்கு அப்டேட் ஆகுது. எம்ப்ளாயி 1 இப்போ 2 ப்ராஜெக்ட். இப்போ நான் எம்ப்ளாயி 2க்கு போய்ட்டு எம்ப்ளாயி 1 வரேன், உங்களுக்கு அப்போ டிஃப்ரென்ஸ் புரியும். எம்ப்ளாயி 2 என்ன ஆகிடுச்சு, எம்ப்ளாயி 2ன்றது சூப்பர் உமன் ஃபீமேல் அண்ட் இவங்க ஒய் ப்ராஜெக்ட் மட்டும் இருக்காங்க. முன்னாடி எம்ப்ளாயி 1 பாருங்கள், இப்போ நான் எடிட் பண்ணுறேன், அது என்ன வரும் பாருங்கள். மேல் XY, முன்னாடி ஒரு எக்ஸ்ன்ற ப்ராஜெக்ட் மட்டும் தானே அந்த இப்போ XYன்னு அப்டேட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது அப்டேட் பண்ணும்போது என்ன பண்ணணும், அதுக்கு நான் கோடு உங்களுக்கு காட்டுறேன். அப்டேட் பண்ணது ஒன்றுமே இல்லைங்க, சப்மிட் பண்ணும்போது என்ன பண்ணீங்களோ அதே தான் அப்டேட்டும். இப்போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எடுத்துகிட்டு எடிட் பண்ணிங்களே, எடிட் பண்ணிட்டு திருப்பி என்ன பண்ணுறீங்க, அதே கோடு தான். இன்சர்ட் பண்ணும்போது என்ன கோடு போட்டிங்களோ அதே தான். ட்ரூ ரெண்டுமே ட்ரூவாக இருக்கா, அப்போ போத்துன்னு போய் ஸ்டோர் ஆகிருக்கும் டேட்டாபேஸில். அதுதான் நடந்துச்சு. இங்கே பாருங்கள், எக்ஸில் போய் போத்துன்னு உட்காந்துருக்கு பாருங்க, அவ்வளோதான். இப்போ போத்துன்னு இருந்துச்சுன்னா என்ன இங்கே வரணும், போத்துன்னு இருந்துச்சுன்னா என்ன வரும், ரெண்டுமே என்ன பண்ணிவிடும், இது ரெண்டுமே ட்ரூவாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ போத்துன்னு ஸ்டோர் ஆகிடுச்சு. போத் அப்படிங்கும்போது எடிட் பண்ணும்போது என்னவா டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு, போத்துன்னு என்ன டிஸ்பிளே பண்ண சொன்னேன், எக்ஸும் ஒய்யும் ட்ரூவாக இருக்க சொன்னேன்னா அதுதான் உங்களுக்கு எப்படி தெரியுதுங்க. EMP 1 வருங்க, போத்தும் ஸ்டோர் ஆகிருக்குன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் கண்டிஷன்ஸில், எக்ஸ் ஒய்யும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அதுதாங்க இங்கே நடக்குது. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். இன்றைக்கி கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பட் இதோட யூசேஜ் பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி 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 பியூட்டிஃபுல். பட் சின்ன டெக்னிக் என்ன அப்படின்னா, இது தெரியுதா, இன்கேஸ் இது தெரிஞ்சுன்னா இதை ஃபால்ஸ் ஆக்கிடு, இது தெரிஞ்சுன்னா இதை ஃபால்ஸ் ஆக்கிடு, அவ்வளோதான் கான்செப்ட். இன்கேஸ் செக் பாக்ஸ் அப்படின்னா எப்படி, ரேடியோ பட்டன் அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்ட். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் கைஸ். இன்றைக்கியோட இது வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதோட பியூட்டிஃபுல்னஸ் புரியும். ஃபைன், ஓகே. நம்ம அடுத்த செஷனில் வேறு ஒரு நல்ல கான்செப்டில் உங்களுக்கு வேறு ஒரு இன்னோவேட்டிவ் கான்செப்ட்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, signing off. Thanks a lot.